எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். நம்ம பாலிட்டிக்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். கன்னியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்தோம், சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், ப்ரியாம்பிள்னா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அதாவது கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 25 பாட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சட்ட திருத்தங்களுக்கு முன்னாடி 22 பாட்டாக இருந்தது கொண்டு வரதுக்கு முன்னாடி. அப்புறம் சட்ட திருத்தங்கள்னால 25 பாட்டாக மாறிச்சு. அதில் ஒரு பாட்டு தான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் ஆர்டிக்கிள் 1 to 4 இதில் அடங்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமானது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆர்டிக்கிள் 1 to 4 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வீடியோ கவனமாக கவனிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, இந்திய ஒன்றியமும் அதன் நிலப்பகுதியும். அதாவது இதில் என்னெல்லாம் அடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் அதாவது இந்தியாவோட நேம், அப்புறம் யூனியன் அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி, இது ரெண்டுமே அடங்குது இதில் அப்படிங்கிறாங்க. நேம்னா என்ன? அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேர் வைக்கும் போது இந்தியான்னு வைக்கிறதா, ட்ராடிஷ்னல் வேறு இந்தியான்னு வைக்கிறதா, ஆர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ தான் என்னன்னு வைப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 1 படி இந்தியா தேட் இஸ் பாரத் அப்படின்னு வச்சுருவாங்க. அதாவது இந்தியா தான் தேட் இஸ் பாரத், ரெண்டுமே நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் எல்லா மாகாணங்கள், எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்றிணைஞ்சி ஒரு யூனியனாக க்ரியேட் ஆகலை. நம்ம நிறைய ஃபேக்டர்னால், நிறைய காரணங்களால் நம்ம ஒன்றிணைக்கப்பட்டோம். சில பேர் விருப்பப்பட்டு ஒன்றிணைச்சிருப்பாங்க, சில பேர் விருப்பம் இல்லாமல் ஒன்றிணைச்சிருப்பாங்க. சில பேரில் மாகாணத்தில் உள்ள ஹெட்டு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அங்கே ஒரு வாக்கு பெற்று அது மூலமாக ஒன்றிணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ நிறைய காரணங்கள் மூலமாக ஒன்றிணைஞ்சது தான் நம்ம இந்தியா. ஸோ தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறாங்க, ரேதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அமெரிக்காலாம் பார்த்தா எல்லா மாகாணங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கும். எப்படி ஒன்றிணைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் விருப்பப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இணைஞ்சு ஒரு அமெரிக்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஒன்றிணைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நிறைய காரணங்களால் ஒன்றிணைஞ்சிருப்போம். அதுதான் சொல்ல வராங்க. நேம் அண்ட் டைப் ஆஃப் பாலிட்டி. அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டைப் ஆஃப் பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூனியன், டிஸ்பைட் பீயிங் ஃபெடரல்னு இல்லாமல் யூனியன் சொல்கிறாங்க. அதேமாதிரி அம்பேத்கர் வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அ அக்ரிமெண்ட். அதாவது இது இந்தியா அமைக்கப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக, அதாவது எல்லா ஸ்டேட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து அது மூலமாக அமைக்கப்பட்டது கிடையாது. இந்தியா யூஎஸ்ஐ மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எப்படி இப்போ அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்ஸாக நினச்சா, ஏதாவது ஒரு ஸ்டேட் நினச்சி நான் தனியாக ஒரு கண்ட்ரியாக போகணும்னு நினச்சா அது போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் இந்தியா அப்படின்னு நினச்சா போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. நோ ரைட் டு சிசிட். ஓகே, இந்திய மாநிலங்க பிரிந்து செல்ல உரிமை கிடையாது. ஓகே, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி, நிலப்பகுதிகளின் வகைப்பாடு. ஓகே, அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 1 த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன்க்ளூட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதாவது யூனியன் மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 1 டெரிட்டரியை பற்றி சொல்கிறாங்க, வகைப்பாடை பற்றி சொல்கிறாங்க, நிலப்பகுதியின் வகைப்பாடை பற்றி சொல்கிறாங்க. நிலப்பகுதியின் வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு டெரிட்டரி சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஆனால் யூனியன் டெரிட்டரிங்கிறது சென்ட்ரல் கண்ட்ரோலில் வந்துடும். யூனியனோட டெரிட்டரி அப்படிங்கிறாங்க. டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்ஸையும் சொல்கிறாங்க. அந்த அக்யூரேட் டெரிட்டரிஸை நம்ம எந்த டைம்லனாலும் நம்ம கையகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செஷன் வாங்க, அதாவது ட்ரீட்டி மூலம், உடன்படிக்கை மூலம், பர்ச்சஸ் விலை கொடுத்து வாங்குவது மூலம், கிஃப்டாக பெறுவது மூலம், லீஸ் குத்தகைக்கு எடுப்பது மூலம், பிளிபிஸ்டைட்னா ஒரு மாகாணத்தில், அதாவது ஒரு மாகாணத்தில் அந்த ஹெட்டுக்கு விருப்பம் இல்லைனாலும் அங்கே வாக்குரிமை நடத்துறது மூலம், அது வாக்குரிமை நடத்தி வாக்கு மூலமாக நம்ம அதிகமாக பெற்றுட்டோம், வாக்கு இந்தியா கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பெற்றுட்டோம்னா அது மூலமாக நம்ம இணைச்சிக்கலாம் அந்த ஸ்டேட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாதா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, தாமன் தையூ, புதுச்சேரி அண்ட் சிக்கிம். அதாவது சிக்கிம் பார்த்தீங்கன்னா 1975 சேர்ந்திருப்பாங்க.
கோவா பார்த்தீங்கன்னா 1961. அதே மாதிரி நமக்கு புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 1962 இணைஞ்சிருப்பாங்க. சட்டப்பூர்வமாக அதுக்கு முன்னாடி 1955 கொண்டு வந்தாலும் சட்டப்பூர்வமாக 1962 தான் இணைஞ்சிருப்பாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லாமல் நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியா சொல்கிறது தான் நல்ல. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லாமல் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படிங்க. ஏன்னா ஸ்டேட் எல்லாம் சேர்ந்தது தான் யூனியன் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம டெரிட்டரியும் நம்ம இதில் அடங்கியிருக்கு. ஸோ டெரிட்டரி, எல்லா டெரிட்டரி, ஸ்டேட் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So, territory of India is a wider term as it includes states, UT and acute territories. Union of India includes only states. Union of India சொல்றது ஒன் ஸ்டேட்ஸை மட்டும்தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்போ ஆர்டிகல் 2 பார்க்க போகிறோம். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுறதுனா ஒரு ஸ்டேட்டை அனுமதிக்கிறது ஆர் எஸ்டாப்ளிஷ், அதாவது முன்பு இல்லாத புதிய மாநிலங்களை நிர்வாகம் செய்கிறது. அட்மிட் பண்ணுறது ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள புதிய மாநிலங்களை அட்மிட் செய்கிறது. இந்தியாவுக்குள்ளே வந்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பெர்மிஷன் கொடுக்கறது. முன்பு இல்லாத புதிய மாநிலங்களை நிர்வாகம் செய்கிறது. இது ஆர்டிகல் 2 சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஆர்டிகல் 3 என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 3 அதாவது ஏற்கனவே உள்ள மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்றதுக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம். ஏற்கனவே உள்ள மாநிலங்களை மறுசீரமைப்பு பண்ணிச்சுக்கலாம். அதை மறுசீரமைப்புனா அதாவது ஒரு புது மாநிலங்களை உருவாக்கிக்கலாம். புது மாநிலங்கள் எப்படி உருவாக்கிக்கலாம்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், 2 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸை 2 யூனியன் டெரிட்டரியை ஒன்றா இணைச்சி ஒரு புது மாநிலமாக உருவாக்கிக்கலாம். ஒரு மாநிலத்தை 2 யூனியன் ஆஃப் ஸ்டேட்டாக பிரித்து அது ஒரு யூனியன் ஸ்டேட், இது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டோட பரப்பளவை அதிகம் பண்ணிக்கலாம், ஆர் கம்மியும் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணிக்கலாம், பவுண்டரியை ஆல்டர் பண்ணிக்கலாம், எல்லையை மாற்றி அமைச்சிக்கலாம். அதே மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 3 மூலமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிஷன், அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் சொல்றாங்க. ஒன்று அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அது பிரசிடென்ட் கிட்ட போகும். ஓகே, பிரசிடென்ட் கிட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல. இன்னும் அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பிரசிடென்ட் ஸ்டேட்டு கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்கணும், ஒரு அனுமதி மாதிரி, ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று கேட்கணும். ஒரு ஸ்டேட்டோட வியூ என்ன, உங்களோட வியூ என்ன அப்படின்னு கேட்கணும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டு கிட்ட கேட்கணும். ஸ்டேட்டு கிட்ட கேட்டு ஸ்டேட் சொல்றதான் முடிவு எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட் என்னன்னு சொல்லலாம். ஆமாம், ஒன்று அதுக்கு சொல்லலாம், இல்லை அதுக்கு அப்போஸாகவும் சொல்லலாம். ஸோ ஸ்டேட்டோட வியூ தான் கருத்தாக சொல்லணுமா பிரசிடென்ட் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டேட் அவர் என்ன எடுக்கிறாரோ அதை இது பண்ணலாம். ஸ்டேட்டை சொல்றதை அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன்ல இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன், டிஸ்டர்பபிள் யூனியன் சொல்றாங்க. டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் தான் அதாவது அழியா ஒன்றியம் சொல்றாங்க. அழியா ஒன்றியம், அழியக்கூடிய ஸ்டேட்ஸ், அழியக்கூடிய மாநிலங்கள். ஓகே, அதாவது நம்ம இந்தியா நினைச்சா
நம்ம ஸ்டேட்ஸை வந்து மறுசீரமைச்சிக்கலாம், எப்படினாலும் மாற்றிக்கலாம். ஆந்திர பிரதேசம் எப்படினாலும் மாற்றிக்கலாம், தமிழ்நாடு எப்படினாலும் மாற்றிக்கலாம், நம்ம இந்தியா நினச்சா, யூனியன் நினச்சா. ஆனால் யூனியனை வந்து மாற்றிக்க முடியாது. ஆனால் யூஎஸ்ஏல எப்படின்னா இன்டிஸ்ட்ரப்டபிள் யூனியன் இன்ஸ்ட்ரக்சரபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அழியாத மாநிலங்களை கொண்ட அழியாத ஒன்றியம்ங்காங்க. மாநிலங்கள் நினச்சா, யூனியன் நினச்சா மாற்றிக்க முடியாது எங்கே யூஎஸில். அதே மாதிரி ஸ்டேட்டோட பார்டரை வந்து யூனியனால் மாற்ற முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. இந்தியா வந்து அப்படி கிடையாது. ஸ்டேட்டோட பார்டர்ஸை வந்து நினச்சா, யூனியன் நினச்சா மாற்ற முடியும். இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் 4 பார்க்க போகிறோம். லாஸ் ஃபார் ரீஆர்கனைசேஷன். ஆர்டிகல் 4, அதாவது ஆர்டிக்கல் 2(3). ஆர்டிக்கல் 2(3) வந்து கொண்டு வர்றது அப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் 368 அமெண்ட்மெண்ட் கீழே நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிள் அமெண்ட்மெண்ட் கீழேயே நம்ம வந்து பில்லை பாஸ் பண்ணலாம். அதை வந்து சிம்பிள் அமெண்ட்மெண்ட் கீழேயே அந்த ஆர்டினரியாக அந்த இதை வந்து கொண்டு வரலாம். சாதாரண பெரும்பான்மை கீழேயே வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது வரன்னு கேட்டிங்கன்னா, பெருபாரி யூனியன் கேஸ் 1960 நடந்திருக்கும், அது வர தான். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் அவுட் பண்ணி என்னென்ன அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா பெருபாரின்னு ஒரு இடம் இருந்திருக்கும், அதை வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்கறதா வந்து ஒப்புக்கொண்டிருப்பாங்க. அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வரும். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டை கருத்து கணிப்பு கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி கொடுக்க முடியாது, நம்ம தாரவாரத்து கொடுக்க முடியாது, நம்மளோட ஸ்டேட்டை வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக நம்ம தாரவாரத்து கொடுக்க முடியாது நம்மளோட இடத்த அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அது 368 கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அதில் இருக்கும் 368 கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 வந்து கொடுத்துருவாங்க, ஒரு வழியாக வந்து அதை கொடுத்துருவாங்க. ஆனால் அப்போ தான் சொல்லியிருப்பாங்க 368 கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கேன் பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், இட் டஸ் நாட் இன்வால்வ் செஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படிங்கிறாங்க 1969. அதுக்கப்புறம் ரூல்ட் அவுட் பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து எந்த டஸ் நாட் ரெக்யூர் அன் அமெண்ட்மெண்ட், இட் கேன் பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாக வந்து இதை செய்ய முடியுங்கிறாங்க. அதாவது இந்தியா வந்து இந்தியா கூட இணைஞ்சிக்கலாம், இந்தியாவோட பார்டரை வந்து நம்ம வந்து மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி மூலமே பண்ணிக்கலாம் ஆர்டிக்கல் 2ல் ஆர்டிக்கல் 3ல். ஆனால் நம்ம வந்து நம்மளோட இடத்த தாரவார்த்தை கொடுக்கும்போது அந்த ஆர்டிக்கல் வந்து அதை அமெண்ட்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது வந்து ஆர்டிக்கல் 368 கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க தெளிவாக. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ் 100th அமெண்ட்மெண்ட் 2015. அதாவது நம்ம பங்களாதேஷுக்கு நம்மளோட இடத்த வந்து கொடுத்துருப்போம், அதேமாதிரி அவங்களோட இடத்த வந்து ஒரு 51 இடத்த வாங்கியிருப்போம். இது வந்து எதற்காக அப்படி பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்மளோட பார்டர்ஸ் வந்து பார்டர்ஸ் வந்து தெளிவாக மறுசீரமைப்பு பண்ண இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எந்த இடம்லாம் கேட்டிங்கன்னா, அசாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா, இந்த 4 இடத்துலையும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க மக்கள். அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, 111 இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க பங்களாதேஷுக்கு, 51 இடத்த வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்டரை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. இது 2011 இந்த புரோட்டோகால் கொண்டு வந்தாங்க. லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் 2011 கொண்டு வந்து 2015 வந்து 100th அமெண்ட்மெண்ட்டாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலில் ராட்க்ளிஃப் அவார்ட் 1947 கொண்டு வந்திருப்பாங்க, அது உபயோகப்படலை. பேகி அவார்ட் 1950 கொண்டு, அதுவும் வந்து செயல்படுத்தப்படலை. நேரு, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நேரு நூன் அக்ரிமெண்ட் 1958 கொண்டு வராங்க, அதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. பெருபாரி யூனியன் 9th அமெண்ட்மெண்ட் 1960 would not notified. 1974 அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும் வந்து சைன் பண்ணப்படல அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபைனலைஸ் பண்ணப்படல. 2011 கொண்டு வந்தது தான் 2015 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 100th அமெண்ட்மெண்ட். இதுக்கு இந்த பங்களாதேஷ் பவுண்டரி சீரமைக்கிறது இந்த 100th அமெண்ட்மெண்ட் 2015 அதுதான் காரணங்கிறாங்க. எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது ஸ்டேட்ஸு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எப்படி உருவாச்சுங்கிறதை கான்டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறோம். அதோட பின்னணியை என்னன்னு பார்க்க போகிறோம். அட் இண்டிபெண்டன்ஸ், பிரிட்டிஷ்
பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு 2 இருந்தது. ஓகே, பிரிட்டிஷ் கவர்னன்ஸ் கண்ட்ரோலில் கீழே இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் ப்ரொவியன்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு தனித்தனி மாகாணங்களும் அமைச்சிருந்தாங்க. அப்புறம் 1947 3 சாய்ஸ் கொடுக்காங்க. ஒன்று நீங்கள் இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 549 ஸ்டேட்ஸில் 552 ஸ்டேட்ஸில் 549 வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிடுச்சு. ரிமைனிங் 3 மட்டும் பேலன்ஸ்டு இருக்கும். ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர். இவங்க 3 பேரையும் வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலமாகவும் வாக்கெடுப்பு மூலமாகவும் பொது வாக்கெடுப்பு மூலமாகவும் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அதாவது இணைப்பு ஆவணங்கள் மூலமாகவும் இந்தியா கூட இணைச்சிருவாங்க. இணைச்சதுக்கு அப்புறமாக 4-fold கிளாசிஃபிகேஷன் 1950 கொடுக்குறாங்க. என்னென்னா 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 4 பார்ட்ஸாக வந்து ஸ்டேட்ஸு எல்லா மாகாணங்களையும் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏல வந்து கவர்னர் ப்ரோவின்ஸு கீழே வர நயன் இதையும் பாம்பே, மெட்ராஸ் இதெல்லாம் வந்து பிரிக்கிறாங்க தனித்தனி ஸ்டேட்டாக. இதை வந்து பார்ட் ஏல வந்துடும். பார்ட் பியில் வந்து வரக்கூடியதெல்லாம் வந்து ஹைதராபாத், மைசூர், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் பார்ட் பியில் வந்துடும். பார்ட் சியில் வந்து தலைமை ஆணையர் கீழே இருக்கிறதும் அதே மாதிரி சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் பார்ட் சியில் வந்துடும். பார்ட் டியில் வந்து அந்தமான் நிக்கோபார் இது மட்டும் வரும். இதே மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. அப்புறம் வந்து கமிட்டி வருது. ஒரு கமிட்டி எதுக்காக கமிட்டி வருதுன்னா, இது வந்து மக்களிடையே வந்து அதிருப்தியை ஏற்படுத்துறதுனால கமிட்டி கொண்டு வராங்க. லிங்குஸ்டிக்ஸ் பேஸ்டாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும், மொழி வாரியாக வந்து மாநிலங்களும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தார் கமிஷன் கொண்டு வருவாங்க. தார் கமிஷன் ஜூன் 1948 கொண்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தான் இருக்கணும், ரேதர் தென் லிங்குஸ்டிக் ஃபேக்டராக இல்லாமல் மொழி வாரியாக இல்லாமல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸாக வந்து நான் இதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணிடும். அதனால ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரும். அது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா வருவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஒரு இதை சப்மிட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை ஏப்ரல் 1949. அது சப்மிட் பண்ணும்போது அப்பவும் வந்து லாங்குவேஜ் பேஸ்டாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லாங்குவேஜ் பேஸாக வந்து ஃபார்ம் பண்ண வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரியேஷன் அதுக்கப்புறம் தான் வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து கிரியேட் ஆகும் 1953. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1953 நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவரை வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்கு அதாவது உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பார். 56 நாள் இருந்து இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறமா வந்து மெட்ராஸில் இருந்து மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து தனியாக வந்து ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தெலுங்கு ஸ்பீக்கிங் வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து கிரியேட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாசல் அலி கமிஷன் 1953 வந்து உருவாக்கப்படும். அந்த இதுக்கப்புறமா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் உருவானதுக்கப்புறமா ஃபாசல் அலி கமிஷன் 1953 உருவாக்கப்படும். அதில் ஃபாசில் அலி சேர்மனாக இருப்பார். அப்புறம் 3 பேர் கொண்ட இதுதான் கமிஷன் தான் இது. ஃபாசில் அலி சேர்மனாக இருப்பார். KM பணிக்கர், அப்புறம் HN வந்து குன்சூர், இவரெல்லாம் 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க 1955. அப்போது வந்து லாங்குவேஜ் பேஸ்டாக வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணலாம். ப்ராட்லி அக்செப்டட் லாங்குவேஜ் பேஸ்டு ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட்டுங்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து யூனிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இவங்களோட 4 ஃபேக்டர்ஸ் ரீஆர்கனைசேஷன் 4 ஃபேக்டர்ஸ் வந்து முக்கியமான தேவைன்னு சொன்னாங்க. யூனிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து எல்லா கல்ச்சராகவும் லிங்குஸ்டிக் மொழி வாரியாகவும் கலாச்சாரமாகவும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி ஃபினான்சியலாக வந்து அவங்களா வந்து சூழ்நிலைகளை வந்து இதெல்லாம் ஃபினான்சியலாகவும் சரி நிர்வாகத்திலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கணும். அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களும் மற்றும் தேசத்துக்கான நலனை வந்து மேம்படுத்துறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 இது இருந்தால் அவங்கள வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. அப்போ தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்படுவாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இது 3 எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை வந்து 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வந்து 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 கொண்டு வரப்பட்டது. 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 66 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, கிரியேட்டட் ஆன் November 1, 1956. அதில் வந்து கேரளா எப்படிலாங்கன்னா மலபார் டிஸ்ட்ரிக்ட், திருவாங்கூர்,
திருவாங்கூர், அப்புறம் வந்து காசர்கோட், இதெல்லாம் சேர்ந்து கேரளான்னு கிரியேட் ஆகும். ஆந்திரா ஸ்டேட்டு, தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் ஆஃப் ஹைதராபாத் இதெல்லாம் சேர்ந்து ஆந்திர பிரதேஷ்னு, மத்திய பிரதேஷ், மத்திய பாரத், வித்யா பிரதேஷ், போபால் இதெல்லாம் சேர்ந்து மத்திய பிரதேஷ்னு, சுசத்ரா, கூச், பாம்பே இதெல்லாம் சேர்ந்து பாம்பே ஸ்டேட்னும், கூர்க்கு, மைசூர் சேர்ந்து மைசூர் ஸ்டேட்னும், பெப்சு பஞ்சாப் சேர்ந்து பஞ்சாப் ஸ்டேட்னும், அஜ்மர் ராஜஸ்தான் சேர்ந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டும் உருவாகும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் வந்து லகாடிவ், மினாக்காய், அமின் டிவி ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மெட்ராஸ் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து தனியாக பிரிக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரியாக ஆகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து லட்சத்தீவாக மாறும். அதான் அடுத்தது பார்ப்போம். அப்புறம் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி கிரியேட்டட் 1956 அப்புறம் என்ன கிரியேட் பண்ணால் மெட்ராஸ் அண்ட் குஜராத் வந்து 1960s வந்து கிரியேட் பண்ணப்படும். எதுனா மொழி வாரியாக வந்து குஜராத் வந்து குஜராத்தி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு 15th ஸ்டேட்டாக உருவாக்கப்படுவாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்தி ஸ்பீக்கர்ஸ்லாம் குஜராத் ஸ்டேட்டாக வந்து தனியாக 15th ஸ்டேட்டாக பிரிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் வந்து தாரா அண்ட் நாகர் ஹவாலி அவங்க வந்து போர்ட்டுகீஸில் இருப்பாங்க. அதுலேருந்து பிரியப்பட்டு 1961 10th அமெண்ட்மெண்ட் கீழே யூனியன் டெரிட்டரியாக கன்வெர்ட் ஆவாங்க. அப்புறம் 2020 மெர்ஜர், அதாவது தாமன் தையும் தாரா அண்டு நாகர் ஹவாலி இவங்க எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக மாறுவாங்க. அப்புறம் கோவா அண்டு தாமன் அண்ட் தையூ, கோவா வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு ஸ்டேட்டாக மாறும். அதேமாதிரி தாமன் தையூ தனியாக பிரிஞ்சு ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாறும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து அது போர்ட்டுகல்ஸாக இருக்கும். போலீஸ் ஆக்ஷனால 1961 அதை கையகப்படுத்தி 1962 12th அமெண்ட்மெண்ட் கீழே அதுக்கு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. அப்புறம் கோவா வந்து ஸ்டேட்டாகவும் தாமன் தையூ வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறுங்கிறாங்க. அப்புறம் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா காரைக்கால், புதுச்சேரி, மாஹே, யாமன் இது 4 சேர்ந்தது தான் புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு எஸ்டாப்ளிஷில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க 1954. அதுக்கப்புறம் வந்து 1961 14th அமெண்ட்மெண்ட்டில் இது வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் நாகாலாந்து வந்து ஒரு ஹில் ஏரியாஸ், நாகா ஹில் ஏரியாஸ், அசாமில் இருக்க நாகா ஹில் ஏரியாஸ், துசாங் ஏரியாவும் சேர்த்து ஒரு நாகாலாந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் 16th ஸ்டேட்டாக கிரியேட் பண்ணுவாங்க 1963. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ஹரியானா, சண்டிகர் அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் 1966 அகாலிதால் டிமாண்ட் பண்ணுவாருன்னா ஒரு கமிஷன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவார் இதை பிரிக்கிறதுக்கு. அப்போ வந்து ஷா கமிஷன் 1966 கமிஷன் கிரியேட் பண்ணப்பட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் கீழே பஞ்சாப் ஸ்பீக்கிங் ஏரியாஸ் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஹரியானாவில் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங்லாம் வந்து 17th ஸ்டேட்டாக ஹரியானாவாக பிரிச்சுருவாங்க. இதுமாதிரி சத்தீஸ்கருங்கிற வந்து பிரித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. அதுமாதிரி ஹில் ஏரியாஸில் வந்து ஹிமாச்சல பிரதேசன்னு பிரிச்சுருவாங்க. அப்புறம் 1971 ஹிமாச்சல பிரதேஷ் வந்து அதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். 1971 ஹிமாச்சல பிரதேஷ் யூனியன் டெரிட்டரியிலேருந்து 18th ஸ்டேட்டாக மாற்றிடுவாங்க. மேஜர் சேஞ்சஸ் இந்த 1970s, மேஜர் சேஞ்சஸ் வந்து 1970s என்ன இருந்திருக்குன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது வந்து ஒரு முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்பட்டது அந்த காலத்தில். ஏன்னா 3மே வந்து அட் அ டைமில் 1920 21st அப்படின்ட்டு 3 ஸ்டேட்டாக வந்து பிரிக்கப்படுவாங்க. ஓகே, இப்போ மேகாலயா வந்து அசாம்குள்ளேயே இருக்கும். அசாம்குள்ளேயே ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக இருக்கும். அது பிரிக்கப்படாமல் அது உள்ளே வந்து இருக்கிறதுனால அவங்க அதுக்கப்புறமா வந்து அது பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. சிக்கிம் வந்து சிக்கிம் 1974 தனியாக அதாவது அதுக்கு 1977 முன்னாடி வந்து சோயால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்சி ஸ்டேட் அவரால் வந்து மன்னரால் வந்து ஆளப்பட்ட ஒரு இதுதான். அதுக்கப்புறம் வந்து 1947 அப்புறம் வந்து இந்தியா வந்து சிக்கிம்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக வந்து மாற்றிப்பாங்க 1974 35th அமெண்ட்மெண்ட்டில். அசோசியேட் ஸ்டேட்னா இணைப்பு மாநிலமாக மாற்றப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டிக்கல் 2A அண்ட் 10th ஷெடியூல் மூலமாக வந்து ஃபுல்லாக வந்து 36th அமெண்ட்மெண்ட்டில் வந்து சிக்கிம் வந்து 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக மாற்றிடுவாங்க. அப்புறம் ஆர்டிக்கல் 2A அண்ட் 10th ஷெடியூல் வந்து ரீபீல்டு, அதாவது அது வந்து நீக்கப்பட்டு ஆர்டிக்கல் 371F அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷனில் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷன் 1980s வந்து என்ன எக்ஸ்பேன்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா. மிசோரம் 23rd ஸ்டேட்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது யூனியன் டெரிட்டரி டு ஸ்டேட்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மிசோரம் பீஸ் அக்கார்டு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க.
அதுதான் வந்து பெரிய ஒரு கலவரத்தை வந்து ஸ்டாப் பண்ணி இதை வந்து 23rd ஸ்டேட்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதேமாதிரி ஆந்திர பிரதேஷ் வந்து 24th ஸ்டேட்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இதுவும் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 24th ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க. கோவா வந்து 25th ஸ்டேட்டாக, இது கோவா வந்து யூனியன் டெரிட்டரியாக அமைக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் வந்து கோவா வந்து 25th ஸ்டேட்டாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 2010 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்டு ஜார்க்கண்ட், அதாவது 2000 வந்து இது மூணுத்தையும் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிச்சிருவாங்க. உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிக்கப்பட்டு மூணுத்தையும் சத்தீஸ்கர் 26, உத்தரகாண்ட் வந்து 27, ஜார்க்கண்ட் 28வது ஸ்டேட்டாக வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அப்புறம் தெலுங்கானா 2014 தெலுங்கானா 29th ஸ்டேட்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. 29th ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்கி அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்துலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தெலுங்கானாவாக இருக்கும். அது கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்புறம் ரீசெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாத்தையும் பிரித்து அது யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்டாக இருக்கும், அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. ஆர்டிகல் 370 வாஸ் அபாலிஸ்டு. ஓகே, ஆர்டிகல் 370 வந்து அபாலிஷ் பண்ணி இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரியாகனைசேஷன் ஆக்ட்னு சொல்லி 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரது மூலமாக 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அப்புறம் லடாக் வந்து ஒரு இதாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க 2020 வந்து. என்ன மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, தாமன் டையும் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியும் வந்து தனித்தனி யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றுவாங்க. அது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஜான் 26, 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுங்கிறாங்க. அப்புறம் இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. 29வது தெலுங்கானா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரியாக, லடாக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீராக யூனியன் டெரிட்டரியாக மாற்றினால அந்த ஸ்டேட் போயிருக்கும். அதனால 28 ஸ்டேட் மொத்தமாக இருக்கும். 8 யூனியன் டெரிட்டரி இப்போ நம்ம இருக்குது. ஓகே, இப்போ வந்து 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரியும் கொண்டது தான் இந்தியா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் நேம்ஸில் வந்து 1950s யுனைடெட் ப்ரோவின்ஸ், அதை வந்து உத்தரப்பிரதேசாகவும், மெட்ராஸை வந்து தமிழ்நாடா 1969 மாற்றிருப்பாங்க. 1973 வந்து மைசூரை கர்நாடகாவும், லக்காட்டிவ், மினாக்காய், அமின்டிவி ஐலாண்ட்ஸ் இது மூணுத்தையும் லட்சத்தீபா 1973, டெல்லியை வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1992 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2006 உத்தராச்சல வந்து உத்தரகாண்டனும், 2006 வந்து அதே 2006 பாண்டிச்சேரியை புதுச்சேரின்னு, 2011 ஒடிசாவும் இப்படின்னு சொல்லிட்டு நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி கீ லாஸ் 2000, அதாவது ஆர்டிக்கல் 3 படி என்னென்ன கீ லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இருக்கும். அசாமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அசாம் அல்டரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், அசாமில் இருக்க சிறு பகுதியை வந்து பியூட்டானுக்கு வந்து தாரை பார்த்துருப்பாங்க. ஓகே, கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் 1953 இது வந்து இது கீழே கொண்டு வந்துடப்பட்டது. லிங்குவிஸ்டிக் பேஸ்லாம் வந்து ஆந்திர பிரதேசம் மெட்ராஸ்லேருந்து பிரிப்பாங்க. பிரித்து குர்னால்ங்கிற கேபிட்டல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஆர்டிகல் 3 கீழே கொண்டு வந்துடப்பட்டது தான். அதே மாதிரி சந்தநகர் வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரெஞ்சில் இருக்கும். அதை வந்து வெஸ்ட் பெங்கால் கூட மெர்ஜ் 1954 கொண்டு வந்தாங்க. இதுவும் ஆர்டிகல் 3 கொண்டு வந்துடப்பட்டது. அப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 இதுவும் வந்து ஆர்டிகல் 3 கொண்டு வரப்பட்டது தான். அப்புறம் பைஃபியூகரேஷன், பிரிவினை மற்றும் புதிய மாநிலங்கள். ஓகே, பைஃபியூகரேஷன்ஸ் அண்ட் நியூ ஸ்டேட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960s அதில் குஜராத்தை வந்து 15 ஸ்டேட்டாக மகாராஷ்டிராவிலேருந்து பிரித்து கொண்டு வராங்க. நாகாலாந்தை வந்து அசாமில் இருந்து ஹில் ஸ்டேட்லாம் வந்து ஹில் ஏரியாலாம் வந்து நாகாலாந்துன்னு பிரிப்பாங்க 1962. அப்புறம் வந்து பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966 வந்து ஹரியானா வந்து 17th ஸ்டேட்டாகவும், பஞ்சாப்லேருந்து பிரித்து ஹரியானா 17th ஸ்டேட்டாகவும், சத்தீஸ்கரை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் மாற்றுவாங்க. அதுமாதிரி ஹில் ஏரியாஸை பிரித்து ஹிமாச்சல பிரதேசாக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 1970s இதை பண்ணுவாங்க.
18th ஸ்டேட்டாக வந்து ஹிமாச்சல் பிரதேசம் மாற்றுவாங்க. அதேமாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971 படி மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாங்கிற 3 இது ஸ்டேட்டையும் வந்து உருவாக்குவாங்க அட் அ டைமில். அப்புறம் ஸ்டேட்ஹுட் அண்ட் நேம் சேஞ்சஸ். ஸ்டேட்ஹுட் அண்ட் நேம் சேஞ்சஸில் அதே தான் நம்ம பார்த்தது தான். அதே மாதிரி ஸ்டேட்ஹுட்டில் வந்து ஸ்டேட் ஆஃப் மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் 1886 23rd and 24th ஸ்டேட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கோவா, தாமன், டையூ ரீஆர்கனைசேஷன் 1987 கோவாங்கிறது இதை வந்து தனியாக ஒரு ஸ்டேட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் 2000 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் இதை 3 வந்து ஸ்டேட்டாக வந்து தனித்தனி ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க. நேம் சேஞ்ச் ஆக்ட் 2006 வந்து அஃபிஷியலாக வந்து உத்தரகாண்டுக்கும் புதுச்சேரிக்கும் வந்து நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். ரீசன்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2004 படி தெலுங்கானா வந்து 29th ஸ்டேட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. 370 வந்து அபாலிஷ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. தாமன், டையூ அண்ட் தாரா நாகர்வேலி இதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சம்மரி ஆஃப் ஆர்டிக்கல். பொதுவாக சம்மரி ஆஃப் ஆர்டிக்கல் 3 என்ன அவரோட பவர் என்ன சொல்றதுன்னா, சிம்பிள் மெஜாரிட்டிலேயே வந்து நம்ம மேப்பை வந்து ரீட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் 3. அதாவது அதை சேர்த்துக்கலாம், அதை பிரிச்சுக்கலாம், அதை மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டேட்டாக மாற்றலாம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 3 வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஒரு இதை தாரை வார்த்து கொடுக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டை டீல் பண்ணி அதை கொடுத்தது தான் ஆர்டிக்கல் 368 கீழே 368 அமெண்ட்மெண்ட் கீழே வரணும்னு சொல்கிறது. ஒரு இதை வந்து ஒரு ஏரியா வந்து நம்ம கொடுக்கும் போது அதை அப்படி கொடுக்க முடியாது, அது ஆர்டிக்கல் 368 கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு தடவை. எப்போன்னா பெரோரி கேஸ் 1960s. அப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் கிளான்ஸு. ஓகே, எல்லா கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆர்டிகல்ஸையும் ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். நம்ம சேர்ந்து பார்த்தது ஃபஸ்ட்டு நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நேம் அண்ட் டெரிட்டரினா இந்தியா வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ட்ராடிஷனாகவும் நம்ம வைக்கணும் விரும்பினாங்க. அப்போ தான் இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு 2 நேமும் வச்சு அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்டேட்டும் அக்ரி பண்ணி உருவாக்குனது இந்தியா கிடையாது. எல்லாமே நிறைய காரணங்களால் இணைக்கப்பட்டது இந்தியா கூட. அதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிட், அதாவது அதாவது பெர்மிஷன் பெர்மிஷன் மூலமாகவும் அதாவது எக்ஸ்டாப்ளிஷ் மூலமாகவும் நியூ ஸ்டேட்ஸை வந்து ஆர்டிக்கல் 2 படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, அப்புறம் வந்து ஆர்டிக்கல் 2A படி சிக்கிம் அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணப்படும். அதை வந்து ரிப்பீல் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணப்படும். அதுக்கு 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 சிக்கிம் 22nd ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக வந்து கிரியேட் பண்ணப்படும். ஸோ வந்து அதை வந்து ஆர்டிக்கல் 2A வந்து ரிப்பீல் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆர்டிக்கல் 3 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார்மேஷன், அதாவது ஒரு செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரியை வந்து பிரித்து வந்து 2 டெரிட்டரியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கை வந்து பிரிச்சிருக்காங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து 2 டெரிட்டரியை பிரிச்சுக்கலாம், 2 யூனிட் டெரிட்டரி இணைச்சி ஒரு ஸ்டேட்டாக மாற்றிக்கலாம், ஒரு ஏரியாவை வந்து இணைச்சிக்கலாம், ஏரியாவை வந்து அதுலேருந்து ஏரியா வந்து ஒரு ஸ்டேட்டு கூட இணைச்சிக்கலாம், ஏரியாவை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து பிரிச்சுக்கலாம், பவுண்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம், நேம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியதான் ஆர்டிக்கல் 3ங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆர்டிக்கல் 4 என்னென்னா, ஆர்டிக்கல் 2, 3யும் ஆட்டோமேட்டிக்காக வந்து லிட்ரலி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், அந்த பில்லை பாஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு ஆர்டிக்கல் 368 படி தான் கொண்டு வரணும்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணிடுவாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண அது கீழே தான் வந்து ஆர்டிகல் 368 கீழே தான் வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நம்ம இடத்த வந்து தாரையாக இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் சம்மரி டேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதிய நிலப்பகுதிகளை வந்து சேர்த்தல். 3ல் பார்த்தீங்கன்னா ரீஆர்கனைஸ், அதாவது எக்ஸ்டீட்டிங் ஆல்ரெடி இருக்கிறத வந்து
அதாவது இது இல்லாதது வந்து சேர்த்தது. அதாவது ஆர்டிகல் 2 என்னன்னா புதிய நிலப்பகுதி, நியூ டெரிட்டரி, இந்தியாவில் இல்லாதது. இது வந்து ஆர்டிகல் 3 வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஆல்டர், ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வர்றது. நேச்சர் இதில் வந்து எக்ஸ்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதாவது வெளிப்புற மாற்றங்கள் இருக்கும். இதில் வந்து இந்த உள்நாட்டு மாற்றங்கள், இன்டர்னலாக ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து அக்யூசேஷன், பிரெஞ்சு, போர்ட்டுகீஸ் இவங்ககிட்ட இருந்து அக்யூசேஷன் பண்ணப்படுது. ஆர்டிகல் 2 கீழே வரும். அதாவது இந்த கோவாவாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிகல் 2ல் வந்துடும். ஆந்திர பிரதேஷ் அதை வந்து தெலுங்கானாவாக மாற்றணும் நம்ம. அதாவது ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானாவை பிரித்து வந்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ஆந்திர பிரதேசை பிரித்தோம். இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிகல் 3ல் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் டெஸ்ட் இருக்கும், அதை போட்டு பாருங்கள். இல்லாதவங்க இன்னொரு தடவை இந்த வீடியோ பாருங்கள். யாருக்காச்சும் புரியலன்னா அதேமாதிரி ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதிலளிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.